Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம முருங்கக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி. இந்த சாம்பார் இட்லி, தோசை, பொங்கல் அப்புறமா ஸ்டீம் பண்ண ரைஸ் கூடலாம் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பிரஷர் குக்கர்ல 1/2 கப் துவரம் பருப்பை நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய், 5 பூண்டு பல்லு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். பருப்பு நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும். இப்போ ப்ரெஷர் நல்லா செட்டில் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். ஒரு மண்பானையை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 கப் தண்ணி சேர்த்துருங்க. இதில் 8 சின்ன வெங்காயம், அப்புறமா 1 தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 முருங்கைக்காவை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் இது வேகட்டும். முருங்கைக்காய் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே ஒரு 1/2 கப் புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்டு இருக்கிற டைமில் நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். ஒரு குட்டி பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, 1 வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம உடனே சாம்பாரோட சேர்த்துடலாம். சாம்பார் பவுடர் கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 மினிட்ஸில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சுவையான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் சாதம் கூட இல்லாட்டி இட்லி, தோசை, பொங்கல் கூட வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இது ரொம்ப பாரம்பரியமான சவுத் இந்தியன் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த முருங்கைக்காய் சாம்பார் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.